பாடிட்டு நம்ம கற்றுடைய வார்த்தை நீங்கள் உங்கள் கண்களை மூடி அந்த கோரசனை உங்களுக்கு கீழ் நான் பாடினேன். அந்த கோரசனை பதவியை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் வாங்கி நீங்கள் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் 1 4 வரை படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ரொம்ப கௌரவமா இருக்கீங்க. புது பைபிள் கிடைக்க போது ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்பீங்க. கரெக்டா பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? இந்த சம்பவத்துல முதல் கம்பெனி இருந்து கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிற கர்த்தர். ஏன் ஆணையிட்டு கொடுத்தாருன்னா, தன்னிலும் பெரியவர் இல்லை, அவரிலும் பெரியவர் யாரும் இல்லை. அதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிற பொழுது தன் பெயரிலே ஆணையிட்டு ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார். என்ன சொல்லுங்க? நம்ம சில நேரங்களில் சொல்லுமா சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு வாயில வந்துடும். அவனை ரசிக்க என்னான என் அம்மையான சத்தியம் அப்படி இப்படிதான்
தான் நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு சொல்றாரு. இரண்டாம் வசனத்துல இந்த இரண்டாம் வசனத்தை படிப்போம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். மூன்றாவது வசனத்துல அவர் சொல்ற இரண்டாம் வசனத்திற்கு படிக்கும்போது நான் ஒரு தூதனை தான் அனுப்புவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிருக்காரா? நான் வரமாட்டேன், உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன், அந்த தூதர் வந்தா 6 விதமான புறஜாதிகளை மேற்கொள்வார் என்று சொல்லி ஒரு வசனத்துல நம்ம படிக்கிறோம். அது மூன்றாவது வசனத்தை மறுபடியும் படித்தா அது படிக்க பார்ப்போம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். போறோம். இது சரியா தவறா? ஆண்டவர் தானே அழைத்தாரு. திருச்சுவாயும் வந்தனாவும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதியே இல்லை, எனக்கு வேண்டாம், வேற ஆளை பாரு அப்படின்னா ஒரு பெரிய சாக்கு கொடுக்கணும்னு சொன்ன. அப்படிதான் நமக்கு நல்லா தெரியும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மோசத்தை சொன்னாரு, நான் உன் கூடவே இருப்பேன், உன் சகோதரனை அவனுக்கு அனுப்ப, நீ எதிர்த்துப்போ, நீ பேச வேண்டியதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதல்ல சொன்னாரு, இந்த எகிப்துல அடிமையா இருக்கிற 430 வருஷம் அடிமையா இருக்கிற இந்த ஜனங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். இப்ப அழைச்சிட்டு நான் கானாந்தேயத்துக்குள்ள கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப உங்க கூட வரமாட்டேன், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற நான் உங்களுக்கு காண்பித்த இடத்தை நீங்க போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? அது எந்த வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியா தவறா? ரெண்டே வார்த்தை. ஒண்ணு சரின்னு சொன்னா எப்படி சரின்னு சொல்லி பார்க்க கேட்பாரு, தவறுன்னு சொன்னா எப்படி தவறு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப என்னடா நிர்பந்தமான ஒரு நிலைமையில வந்து இருக்கிறோமே, அதே மாதிரி இருதையும் தூக்கிட்டு கொண்டு வந்தாரு. தப்பா சொன்னா பைபிள் கிடைக்காது, அந்த புது பைபிள் கிடைக்காது. கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு 50க்கு ஒரு 30 மார்க் போடுவோமே, அப்படி சொன்னவங்களுக்கு கரெக்டா அந்த பைபிள் கிடைச்சிடும். சரின்னா சரின்னு சொல்லணும், ஏன் சரின்னு கேட்பாரு. அதனால சரியா தவறா? நான் வரமாட்டேன், ஒரு தூதனை தான் அனுப்புவேன், அந்த தூதன் வந்து 6 விதமான புறஜாதிகளை மேற்கொண்டு உங்களை காணாமலே கொண்டு போவாரு, கர்த்தர் ஒரு தூது கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இது சரியா தவறா? ஒரு 3 நிமிஷம் டைம் யோசிச்சுக்காங்க, இல்லாத படிச்சுக்காங்க. ஒரு 3 நிமிஷம் எப்படி சரி? ஒரு ஆள் சொல்லி இருக்கிறதே ஒரு பைபிள் தான். எலும்பி சொல்லுங்க பாப்போம், நாங்க எல்லாருமே பார்க்கணுமே. கூட்டத்துக்குள்ள இருந்து குனிந்து இருந்து பதில் சொல்றதை விட அப்படி எல்லாம் கொஞ்சம் எழுந்து என்று ஒரு பதில் சொல்லுங்க. வேதாகமும் உங்களுக்கு அருமையான ஊழியக்காரங்க தரப்போறாங்க. எலும்பி சொல்லுங்க, சும்மா எழும்புங்க, ஒண்ணு இல்லை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சரி அவங்க வணங்கா கருத்துள்ளவர்களா இருக்கு அப்படின்னால அது ஆண்டவர் சொல்லியது சரி. கர்த்தர் சொல்லி சரி சரிதானா? யாரும் சரின்னு சொல்லி கை தூக்குவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வாங்க, எழுந்து வாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். நம்ம இதிலிருந்து என்ன இருந்தா, நீங்க நல்ல வேதத்தை படிக்கணும், கிருபை ஆண்டவர் தருவாரு. பைபிள் சொல்லணும், மறுமரணம் வரும்போது படித்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை கேட்கணும். எத்தனை பேர் நீங்க போகும்போது, இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது, நீங்க ஆராதனைக்கு வர்றீங்க, இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஆண்டவரை யாராவது புறப்படுகிறீங்களா? ஏசப்பா இந்த சபையில இருக்காரு, வந்திருக்கிறாரு, ஆண்டவரை நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ஒரு கையெழுத்து 1 2 தான்.
நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த தேசத்துல இந்த ராஜா அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அந்த ஒட்டுமொத்த தேசத்துல நன்மை செய்யாத ஒரு பெரிய காரியமே இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் நன்மையை கற்று திரும்பினால் இந்த ராஜா செய்து கொண்டிருந்தார். அப்ப இதெல்லாம் தூரத்தில் இருந்து தேசத்துல பிறந்த ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருப்பாங்க, அல்லது ஏதாவது தூரமான ஒரு இடத்துல தேசத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 3 பேர் அந்த ராஜாவின் இடத்துல போய் சில காரியங்களை சொல்ல வேண்டும், தேவைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி 3 பேர் போனாங்க. அப்ப வெளியிலே சேவன் இடத்திலே சொல்லப்பட்டது 3 பேர் ராஜாவே காணும்படியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ முதல்ல வந்து ஆளை ஒரு கூட்டிட்டு வா கேட்டாங்க. அப்ப கூட்டிட்டு போன ராஜா கேட்டாரு, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்டு சொன்னேன், ஆண்டவரே ராஜாவே எனக்கு வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 5 பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகக்கூடிய வயதில் இருக்காங்க. ஆனால் எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. எப்படியாவது எனக்கு அது பொருளுதவி நீங்க செய்யணும், என் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, ஒரு காரியத்தை இந்த ராஜாவிடத்தில் சொல்லணும். ராஜா உடனே மந்திரியை கூப்பிட்டு அவர் என்ன கேட்கிறாரோ 5 பிள்ளைகளுக்கும் பொருளெல்லாம் கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து நீ அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டான். 2வது உலக கொடுத்துட்டாரு. 2வது உலகம் வந்தான். வந்து உனக்கு என்ன கேள்விப்பா, உனக்கு என்ன காரியம், என்ன தேவைன்னு கேட்கும் பொழுது, ராஜாவே சொல்லுறோம், எனக்கு நிலங்கள் கிடையாது, வீடுகள் கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் பிள்ளைகள் குடும்பத்தோடு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வீடு வைக்கிறதுக்காக ஒரு நிலம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 10 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று இல்லாதவனுக்கு 10 ஏக்கர் நிலம் அடிச்சிருக்குது. 5 பொம்பளை பிள்ளைகளை கெட்டுக் கொடுக்க முடியாதவனுக்கு சுதந்திரம், தேவைக்கு 5 பிள்ளைகளுக்கு தேவை போக நிறைய சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கி கொண்டு போட்டாங்க. 3வது உலக குறிப்பிடுகள் சொன்ன 3வது உலகம் வந்தான். வந்தோட ராஜா கேட்டாரு, உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. ராஜாவே என் வீட்டுக்கு நீர் வரணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்க, உன் வீட்டுக்கு வரணும் தான். உன் வீடு எங்க இருக்குன்னாரு. அது கல்யாணத்துல இருந்து இந்த ஆலம்பாறை வழியா வந்து அந்த ஒரு சபை இருக்குது, அதுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்குது, அதுல ஒரு ஓல குடிசல் நான் இருக்கிறேன். பார்த்தா ராஜா பார்த்தா மந்திரி கொடுத்தாரு. அந்த வீடு எங்க இருக்குதோ அது வரைக்கும் ரோடு போட முடியாது. சத்தமா சொல்லுங்க, ரோடு போடு. ஏன் தெரியுமா, ராஜா வரணும். ஆறெல்லாம் தாண்டி குண்டு குழியமான வரக்கூடாது. நேரம் எங்க வரணும், தோற்றம் இஸ்ரவேல் சபைக்கு அந்த ஏரியாவுக்குள்ள வரணும். ஆகவே ரோடெல்லாம் போடு, இருட்டாது கூட லைட் போட்டுட்டாரு. ஒரு 20 அடிக்கு ஒரு லைட் போடு போட்டு பிரமாணமா தோற்றம். அந்த வீடு எப்படி இருக்குன்னாரு, ஓலை குடிசை மாற்றாத. அந்த ஓலை குடிசையை மாற்றி தோற்றம் நல்ல காங்கிரீட் வீடு போட்டு ஏசி போட்டு சூப்பரா அந்த வீடை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவருடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ந்து சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க. இந்த கேள்விதான் உங்ககிட்ட கேட்க எத்தனை பேர் ஆராதனை முடிஞ்சு ஆண்டவரை என் வீட்டுக்கு வாரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இன்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக்கணும். ஆராதனை முடிஞ்சு ஆண்டவரே ஆலயத்தில் இருந்து பிரசன்னமான தேவன் என் வீட்டுல வந்து என் வீட்டுல வந்தாலே போதும். உடலானவை குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிச்சுக்கிறேன். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்ம நிரப்பி ஆசீர்வதித்து கத்தனாலும் போவார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சரியா பதில் சொல்லிட்டாங்க. முரட்டாட்டம் உள்ள ஜனங்க
முரட்டான உள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். செய்வாரா? செய்யவே மாட்டாரு. அதை சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா அதுக்கு தகுதியா இருந்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டீச்சர்களுக்கு மத்தியர்களுக்கு டீச்சர்களுக்கு 2 பேரை அனுப்பும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். நீ ஒருவருடைய வீட்டுக்கு கடந்து சென்றால் நம்மளோட வாழ்த்து, அந்த வாழ்த்துக்கு தகுதியா இருந்தா நீ சொல்லக்கூடிய அத்தனை ஆசீர்வாதமும் அங்கிருந்து பதிக்கிறது கர்த்தர் சொன்னார். ஊழியக்காரன் நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருகிற பொழுது நம்ம செய்கிற காரியம் என்ன வந்தால் தகுதியை ஆண்டவர் பார்க்க ஊழியக்காரன் பார்த்தார். நல்ல கவனமா பாருங்க, ஆண்டவர் அந்த தகுதியை பார்க்கிறாரு. ஏன்னா தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், லேவிய, ஆசாரியன் எந்த வார்த்தை சொன்னாலும் கர்த்தர் அதை அப்படியே அங்கீகரிப்பார். அதான் சொன்னார் ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட, நீ போய் வாழ்த்து, அதுக்கு தகுதியா இருந்தா நீ என்ன வசனம் வாழ்த்துன்னு சொல்லுவே அதெல்லாம் அங்கே இயேசுவின் நாமத்திலே உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் சரி கர்த்தருக்கு பிரியமாய், விசுவாசமாய், உண்மையாய், பரிசுத்தமாய் இருந்தா நம்மளை விட இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் அக்கௌண்ட்ல பணம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உனக்கு சமாதானத்தை தந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தால் உன்னை ஆண்டவர் மென்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எந்த காரியம் பார்க்க வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். நான் 2003 வருஷத்திலே அரபு தேசத்துக்கு போனேன். அதுக்கு முன்பதாக எனக்கு 2003 அந்த ஜனவரி மாதத்திலே எனக்கு அந்த விசா கொடுக்கப்பட்டது. விசா கொடுத்து நான் வெல்வாக வேலை பார்த்தேன். விசா வந்த 6வது நாள் நான் இந்த விசாவை கொண்டு போய் திருவனந்தபுரத்திலே மெடிக்கலுக்காக கொண்டு கொடுத்து விட்டு எல்லா காரியங்களையும் செய்து விட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த 6வது நாள் நான் கடைசியிலே நாகர்கோவிலே நான் வெல்வராக வேலை பார்த்து மேலே இருந்து 15 உயரம் தான் இருக்கேன். மேலே இருந்து ஏறி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தவறி விழுந்து என்னுடைய கால் துண்டா ஒடிச்சிட்டு, 2 கால், இடது கால் துண்டா ஒடிச்சு போச்சு. இன்னும் நான் அந்த பிளேட் வச்சிருக்கிறேன், கம்பி கொடுக்கப்பட்டிருக்கிறேன். முடிந்த உடனே நேர நான் திறமை ஆஸ்பத்திரி கொண்டு போனவங்க கொண்டு போய் எங்க ட்ரீட்மெண்ட் 10 மணிக்கு ஆபரேஷன் ஆரம்பித்து 1 மணிக்கு தான் ஆபரேஷன் முடிந்தது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நான் நினைச்சேன், நம்பிக்கை நான் ஊழியத்துக்கெல்லாம் போவேன். 12 வருஷம் சைக்கிளில் நடந்திருக்கிறேன். சைக்கிளில் போய் தான் நடந்திருக்கிறேன். வெளியிடங்களில் போயிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் போயிருக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டம் போயிருக்கிறேன். எல்லாரும் அந்த வெளி மாநிலங்களுக்கு வெளியிடங்களுக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போயிடுவேன். மற்றபடி எல்லாம் பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் சைக்கிளே நின்றுதான், சைக்கிளில் போய் தான் அந்த ஊழியத்தை நான் செய்து கொடுத்திருந்தேன். என்னுடைய கால் ஒடிந்து போன உடனே எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே என் வெளிநாடு அந்த வேலை விஷயம் அது நடக்காது அப்படின்னு எனக்கு ஒரு அபிஷேகம். ஒரு வேலை சொல்லுங்க, ஆபரேஷன் முடிந்த 6வது நாள் அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு பார்ப்பதற்கு நிறைய ஊழியக்காரங்களாம் வந்தாங்க, ஜெபம் போட்டு போனாங்க. அப்ப ஒரு 10 மணி ஆன உடனே நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் ஒய்ஃபு தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். என்னுடைய அக்கா இருந்து சகோதரி வந்திருந்தாங்க எனக்கு பார்க்கறதுக்கு. அவங்கள தங்க வச்சாச்சு. அவங்க ஒரு தந்தை கோவிலில் போறாங்க, ஒரு விசுவாசி. நாங்க என்ன பண்ணோம், 10 மணிக்கு நான் ஒரு காரியத்தை சொன்னேன், கதவெல்லாம் பூட்டிடு, திறக்கவே செய்யாத, எனக்கு ஏதோ ஒரு ஏவல் உண்டாக ஜெபம் பண்ணு அப்படின்னு மட்டும் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதனால யார் வந்தாலும் சரி நீ கதவை திறக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிலே உட்கார்ந்து அந்த காலை தூக்கி வைத்து விட்டு நான் சோதனம் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை மேலே இறங்கி கொண்டே இருக்கு. அதனால 10 மணிக்கு ஆரம்பித்த ஜபம் 12 வரைக்கும் இந்த ஜபத்தை முடிக்கவே இல்லை. எனக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு காணும், ஜபத்துல ஒரு தீர்வு எனக்கு ஆண்டவர் எனக்கு உண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரியாக 1 மணிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல பலமாய் இறங்குவார். அந்த ஒரு லைட் தான் போட்டு ஒரு 1000 லைட் போட்டு ஒரு பெரிய பவர் முழுவதும் அறை முழுவதும் வெளிச்சம், பயங்கர வெளிச்சம். அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அந்த ஏசாயா புத்தகத்தில் இருந்து கர்த்தர் அருமையாய் பேசினார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலம் கொடுத்து கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி பலன் கொடுக்கிற ஆண்டவர். 20வது நாள் சபையில் நின்று 90வது நாள் ஆரம்பித்து
இன்றைக்கும் 22-23 வருஷங்கள் ஆகுது. இன்றைக்கும் கற்றுக்கொள்வதால இந்த கல்வி எடுக்க வேண்டிய தான் நம்முடைய வாகனம் ஓட்டுவது சகல காரியங்கள் கற்று பயன்படுத்தப்படுவது. ஆண்டோட டாக்டர் சொன்னார் 3 வருஷத்துல அந்த கல்வி எடுக்கணும். புக்கை ஓபன் பண்ணி கீழே வரைக்கும் 4 போர்டு தான் சொல்லிருக்காரு. அப்ப தேவ சக்தினால டாக்டர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன வேண்டாம், 3 வருஷத்துக்கு நீங்க அந்த கல்வி எப்படி அந்த காரியத்தை கொண்டு சூழல் வந்து அப்படின்னு சொன்னாரு. நம்ம இதெல்லாம் வச்சு அந்த அரபு தேசத்துல போக்கணும் சொக்கிக்கிற பண்ணி கத்தரிச்சு ஏன் சொல்லுறது உனக்கு போகணும் கத்தி எடுக்கவே வேண்டாங்க. கத்தரி சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு தேவ கத்தினாலும் அவரோட அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். நமக்கு என்ன சேவை இருந்தாலும் சரி அவருடைய கருத்திலே அவர் சமூகத்தில் சொல்லுகிற பொழுது கத்தவனை கிருபையாய் கத்தனமை ஆக்குகிறது. பாருங்க அடுத்த வசனம் படிக்க பார்ப்போம். 3 படிக்க 4 வசனம் படிக்க பார்ப்போம். அந்த 33-4 ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவரும் தன்னுடைய ஆபரணத்தை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் 3 காரியங்களை எச்சரித்தல்களை அவருடைய ஜபத்தை அவங்க கேட்கல, கீழ்ப்படியல. ஒன்று கீழ்ப்படியல, இரண்டாவது தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா தோத்திரம் விக்கிரகத்தை சேமித்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியல. தோத்திரம் நுரட்டாட்டம் உள்ள ஒரு இருதயம் அவங்களிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பது உண்மை. அந்த வாக்குத்தத்தம் அது நடக்க போகிறது உண்மை. ஆனால் ஆண்டவன் நம்மிலே சில காரியங்களை கற்று பார்க்கிறார். சிலர் ரகசிய பாவமா இருப்பாங்க. பாவங்கள் எல்லாம் ரகசியமா வெளியரங்கமா தெரியாது. சிலருடைய பாவங்கள் தோத்திரம் வெளியரங்கமாக்கப்படும். அதை மற்றவர்கள் காணுகிற பொழுது தோத்திரம் அந்த மனதிற்கு ஏற்றவாறு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். நீ இப்படி இருக்கே அப்படின்னு நீ மனம் திருப்பப்படாம நீ ஆலயத்துக்கு போறேன், ஆனா உண்மையான ஒரு ரட்சிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக பேர் சொல்லுகிற பொழுது அதுல ஒரு மாற்றத்தை கற்றுக்கொள்வதால் உண்டு கொள்வார். இந்த ரகசிய பாவங்கள் எப்பொழுது வெளிப்படும் என்றால் தோத்திரம் ஆண்டவன் நம்மோடு கூட இடைபெறுகிற பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் சுட்டி காட்டுவார். வசனத்தின் படி கர்த்தர் உள்ள பேசுவார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் அந்த ஒரே வார்த்தை பக்கத்தில் இருக்கிறது, சமீபத்தில் தான் இருந்து பண்ணுகிறார். ரொம்ப தூரத்தில் இல்ல. அப்ப நம்ம மனம் திரும்புகிற வேலையில உடனே ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் கேட்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்களுடைய காலங்கள் எல்லாம் முடிவு 15 தோத்திரம் நீ வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு வாசல்ல போக்கு முன்னால செவத்துரமாய் திரும்பி அவன் அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் தோத்திரம் ஆண்டவன் என்ன தவறு பண்ணினேன் அப்படின்னு சொல்லுகிற வேளையில இதுக்கு காரணம் ஜெபத்தை உடனே நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். உடனே அவன் சொன்னான் தோத்திரம் நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி சிவபுரமாய் திரும்பி ஜெபம் பண்ணுகிற வேளையில அழுத பொழுது ஆண்டவர் போன அந்த தீர்க்கத்தின் சிசி கர்த்தர் சொன்னாரு 15 வருஷம் நான் கூட்டி கொடுத்துருக்கேன் போய் சொல்லிட்டு அப்படின்னாரு. வெளியில போகவே இல்லை. வாசல்ல போன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் ஏனென்றால் ஏன் இதை சொல்கிறேன், நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. அந்த விக்கிரகங்களை அந்த கொள்ளையாடி கொண்டு வந்த எகிப்து தேசத்துல பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வருகிற விக்கிரகங்களாய் இருந்தது. கொண்டு வந்தவரை மறந்து கொண்டு வந்தவைகளை சேவித்ததுனால ஆண்டவர் சொன்னார் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தூதம் போன 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை சங்கரித்துக் கொள்கிற ஒரு தூதம் இருக்கிறார். அந்த தூதம் போதும். அப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே ஏன் 2 காரியத்தை 3 பேர் வச்சார் ஆண்டவர். இது எது நல்லது அவங்க கர்த்தர் இஸ்ரவேல் தலைவருக்கு 3 பேர் வச்சாங்க. வணங்காத ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார். சொல்லிட்டுதான் அந்த 2 வசனம் சொல்றாரு. என்ன 2 வார்த்தை சொல்றாரு? வணங்காதவர்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். அடுத்த வசனம் படிங்க, 5ஆம் வசனம் படிக்கும். ஏனென்றால் வணங்காதவர்களுள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்துல உங்களை நிர்மூலம் பண்ணுவேன்.
நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். உங்கள் ஆபரணங்களை நல்ல கவனமா பாருங்க. நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணம் நீங்க கலத்தப்படணும். நகை கலத்துறாதீங்க, நல்ல செயல கலத்துறாதீங்க, கம்பளம் கலத்துறாதீங்க. நீங்க கலத்தக்கூடிய காரியம் என்ன? பெருமை, பாவ சுபாவம், மற்றவங்களை இழிவா நினைக்கிறது, மற்றவங்களுக்கு முன்பு தன்னை உயர்த்துகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு மிக்க இடங்கள். இதெல்லாம் நீங்க கலத்த வேண்டிய இடம் தெரியுமா? இந்த இஸ்ரவேலின் திருச்சபையில கலத்தி கலத்தி விட்டுறணும். விட வேண்டியதை விட்டுறணும். நம்ம விட வேண்டியதை விட்டா ஆண்டவர் அருமையா ஒரு பதில் சொல்றாரு. அதே பத்தி கண்டுபிடிங்க. அப்படி அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். அவ பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு கலத்த வேண்டியதை கலத்தில இந்த இடத்துல ஓரே அப்படின்னு இருக்குது. அப்படிதான் இருக்குது. அடுத்த படி 6வது படி பார்ப்போம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். தங்கள் ஆபரணங்களை கழற்றி போடு. ஓரேப்பு தான் கர்த்தருடைய சமூகம். அந்த எகிப்து தேசத்திலே ஓரேப்புக்கு நான் போயிருக்கிறேன். அந்த தேசத்திலே சோத்திரம் 5 நாட்கள் நாங்கள் அங்கே இருந்தோம். என்று சபையாய் நாங்கள் போய் சீன்வனாந்தரம், செங்கடல், சோத்திரம் ஏக பள்ளத்தாக்கு, அந்த 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருக்கிறதான அந்த இடம், அந்த பாலைவனங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் நாங்கள் 5 நாள் இருந்தோம். ஒரு டீம் டைப் ஒரு பல்பு கூட ஒரு சிம்புடி கூட கிடையாது. அவ்வளவு இருட்டது. ராத்திரி எல்லாம் கார் படிச்சுட்டு தான் போக முடியும். ஆகவே அந்த இடங்களெல்லாம் மோசைக்கு கத்த தரிசனமான இடம், சோத்திரம் கற்பனைகளை கொடுத்த இடம், எல்லா இடத்தையும் பார்த்து விட்டு நான் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், வேதத்திலே படிக்கிற அந்த இடத்தை பார்க்கிற பொழுது கத்தருக்கு கிருபையா இந்த ஜனங்களை கத்த கடத்திருக்கிறார். செருப்பு தேங்கி போகல, துணியும் வளர்த்தாவல, காணானுக்குள் போற வரைக்கும் புத்தி மண்ணா கொடுக்கப்பட்டது. அந்த காணானுக்கு போன போது அந்த மண்ணா நின்றதை தவிர ஆண்டவர் அப்படி ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்தர் பாதுகாத்தார். ஏன்னா வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், செய்ய போகிற ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிற ஒரு தெய்வம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். இந்த 12 நீரூற்றுகள் தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. டூரிஸ்ட் மக்கள்ல இருந்து, குவைத்ல இருந்து, துபாயில இருந்து மக்கள் வந்து அந்த தண்ணீரை பெரிய பெரிய கேன்ல அடைச்சு கொண்டு போயிருக்காங்க. தேங்காய் தண்ணி மாதிரி அவ்வளவு ஒரு டேஸ்ட். அந்த நெஜம்னு சொல்லுவாங்க பேரத்தம்பழம். நம்ம தான் இந்த பேரத்தம்பழத்தை இன்னும் வச்சிருந்த ராஜஸ்தான்ல உள்ள பேரத்தம்பழத்தை பார்த்து பெரிய ஆச்சரியமா இருக்கும். அங்க ஒரு பெரிய பெரிய பழமா இருப்பாங்க. 2 பழத்தை கூட ஒண்ணு சாப்பிட முடியாது. அவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு ஆசீர்வாதமாய் அந்த ஜனங்களை கத்த நடத்திருக்காங்க. ஒரு மரம், செடி, கொடி கூட அந்த இடத்துல கிடையாது. அப்படி வறண்ட இடம். ஆனாலும் கத்தர் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு தோத்திரம். துணியும் வளர்த்தாகல, செருப்பும் தேங்கி போகல. காடையை கட்டார், காடையை கட்ட மன்னாவை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம் நீ போட்டு நிற்கிற அந்த விக்கிரகத்தை கலந்து எகிப்து, அது பாவம். அந்த போட்டிருக்கிற அந்த சுயநீதி, பெருமை, சோத்திரம் அவன் சில பேருக்கு ஜாதி பெருமை இருக்கும், சில பேருக்கு குலப்பெருமை இருக்கும். எல்லாத்தையும் நீ விட்டு விட்டு சோத்திரம் நீ விட்டு விட்டால் உனக்கு செய்ய வேண்டியதை, நீ அறிய வேண்டியதை நான் இந்த ஜனங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். விட வேண்டியதை இன்றைக்கு இந்த ஜப கூடுகைகளை விசேஷத்த நாளிலே அதை என்ன பாவங்கள் ரகசியங்கள் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விட வேண்டியதை விடு. அடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கு கத்தவங்களை ஆலோசனை சொல்லக்கூடிய கத்தர் சொல்லுங்க. இது எப்படி நான் விட முடியும்? இது நான் என்னோட சேர்ந்தது, நான் அதெல்லாம் விட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், தோத்திரம் உங்களுடைய காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு இடைவிட வேண்டும் என்றால் தோத்திரம் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. ஒரு சகோதரன் தோண்டு ஒரு பைய போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நின்று ஒரு 3-4 மணி நேரம் ஒரு காரை போக நடந்து போகும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நின்று டிக்கெட் எடுத்தாங்க. டிக்கெட் எடுத்த உடனே தோத்திரம் அந்த டிக்கெட்ல X10 அப்படின்னு சொல்லி
அந்த அழைப்பு எடுக்கிறது. அந்த டிக்கெட் எடுத்த உடனே 10வது அந்த பெட்டியில அவன் ஏறணும். அவன் ட்ரெயினுக்கு காத்து கொண்டு இருக்கிறான் வேலையிலே தோத்துரும். மறுபடியும் இந்த ட்ரெயின் வந்த உடனே அவன் ஏறினான். அந்த 10வது பயங்கர ஒரு கூட்டம். அங்க போக முடியாது, வாசல்ல போக முடியாது, அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம். என்ன பண்ணணும் தெரியுமா? தோத்துரும் கை போடுறதுனா கைக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பாம்பு வச்சிருக்கான். அந்த பிளாஸ்டிக் பாம்பு எடுத்து ஜன்னலோடு உள்ள போட்டான். உடனே சத்தமா உள்ள போட்டோம்னா பாம்பு படையே நெருங்குவதில்லை. எல்லாம் அந்த பெட்டிலிருந்து கடகடன்னு அடிச்சுட்டு எல்லாம் விழுந்து எடுத்து ஓடி எப்ப பாம்பு இந்த பெட்டியில பாம்பு இருக்குன்னு சொல்லி இவன் நேரம் போனா உள்ள போய் அந்த பாம்பை எடுத்து பழைய அந்த பைக்குள்ள போட்டுட்டு வெறுத்து மேல மாட்டீங்களா சூப்பரா போய் நேரவே படுத்துட்டான். எல்லாத்தையும் வைப்பீங்க கருத்துல போய் படுத்துட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆனவங்க ட்ரெயின் போய் நிற்குது. அப்படி பார்த்தாங்க போகுது இடம் வந்து கையோடு எடுத்து பார்த்தா ஒரே இருட்டுங்க. பெட்ரோல் பார்க்க முடியாது, எல்லாம் ஒரே இருட்டு. அவங்க வந்து இந்த கார்டுன்னு சொல்லி ஒரு லைட் வந்து வரும். பார்த்தீங்கன்னா செவப்பு லைட், சில நேரங்களில் பச்சை லைட்லாம் புதுப்பட்டையே வருவாங்க. அவன் வருகிறது அவங்க வேலையில, ஐயா இது எந்த இடம் அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான், உனக்கு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு இந்த ஊருக்கு போகணும். ஐயா ஒரு விஷயம் தெரியாதப்பா, அந்த இடத்துல இருந்து ட்ரெயின் புறப்பட்ட நேரத்துல இருந்து தோத்திரம் 2 நிமிஷம் வரைக்கும் தோத்திரம் பெரிய மாட்டம்பா. இந்த பெட்டியை வந்து என்ன பண்ணாங்க, பாம்பு இருக்குது ஏற்படுத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லி பெட்டியை மட்டும் கலக்கி விட்டுட்டு ட்ரெயினை போட்டு நம்ம ஏமாற்றணும், மக்களை ஏமாற்றணும் ஆசை. ஆனா ஆண்டவருக்கு நிறைய அதிகாரிகளை கட்ட வச்சிருக்காங்க. ஞானம் உள்ள அதிகாரிகள் வச்சிருக்காரு. சில பேர் சொன்னாங்க, நான் தான் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியும் நீங்க வேற வழியே கிடையாது. பார்த்தான் இருக்கு, இது ஒண்ணு பதில் சொல்ல முடியாது. பாம்பு இருக்கிறதே அந்த பெரிய காத்து போயிட்டான்னு சிலது ஏன் சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பார்த்தேன். ஆண்டவரே சொல்லி தாழ்த்தனா கர்த்தர் புழுதியிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, தாழ்மையான நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவனை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். ஆகவே விட வேண்டியதை விட்டது. எனக்கு வசனம் தான், எந்த காரியத்திலும் நீங்க பிடிச்சிட்டு எனக்கு இதுதான் வேணும் மாப்பிளையும் மிஞ்சி சில பேர் வந்தவங்க அந்த பென்ஷனுக்கு எல்லாருக்கும் கீழ்படியணும் அப்படின்னு வசனம் இருக்குது. அடுத்தால என்ன ஒரு சபையில சொன்னாங்க, அவரு என் மேல அன்பே இல்லையே, வசனத்துக்கு கீழ்படியணும், வசனத்துக்கு ஆமென் தோத்திரம் காத்திருக்கணும், வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே உங்க வீட்டுல எல்லா ஆசீர்வாதமும் மனைவி வீட்டோரங்களே கணிதரும் மனைவி வீட்டு ஓரங்கள்ல வீட்டுல கணித இருக்கிற ஒரு அனுபவத்தை கஷ்டப்பட்டிருப்பாங்க. யோ அப்படிப்பாங்க, மாப்பிள்ளை கூப்பிடுறது எப்ப நீ வாயா அப்படிப்பாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப பயப்பட்டே சொல்லுவாங்க, மகேஷ் அப்பா எப்பா இவ்வளவுக்கு அப்பாங்க எங்க வீட்டுக்காரர் எப்படி பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பழக்கம் நம்ம தடுப்பது கொண்டு பார்த்தோம். கல்யாணம் பண்றதுல அத்தான் அத்தான் நீங்க கூப்பிட்டு பாருங்க, ஒரு சாரி உங்களுக்கு ஒரு சுடியர் வந்துடும் ராத்திரி. நீங்க அத்தான் நீங்க கூப்பிட்டா அப்படியே உருகும். நாங்க வரையே கிடையாது. அதே உருக்கத்துல உருகி நம்ம கொண்டாட்டி நம்ம அத்தான்னு கூப்பிட்டாலே நம்ம என்ன அவனுக்கு தெரியாம நல்ல ஒரு சாரி எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு 500 ஒரு சாரி எடுத்து ஒரு பார்த்து அம்மா சொன்னாங்க, உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன். என்ன கிஃப்ட் தான் எப்பா என் இருதயத்துல என்ன மாதிரி பொழுது இன்னும் பாரு அத்தான்னு கொண்டு வந்தா ஒரு சாரியை கட்டி பேர சொல்லி மட்டும் கூப்பிடாதீங்க, பேரங்க வாங்கம்மா
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற மட்டும் சொல்லி கூட்டுறதுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். புருஷன் எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்திற்கு தலையாக, வீட்டுக்கு தலை, பிள்ளைகளுக்கு தலை, மனைவிக்கு தலையாய் ஆண்டவர் குடும்பத்துல கர்த்தர் புருஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்த படிப்பாங்க, 7ஆம் படிப்பாங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இப்போ மோசேக்கு அந்த வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள் போட்டிருக்கிற அந்த கூடாரத்தோடு கூட இருப்பதற்கு அவனுக்கு மனதில் இல்ல. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டானது. எந்த வெளிப்பாடு உண்டானது என்றால், மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி இருக்கிற 25 லட்சம் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே கூடி இருக்கிற அந்த இடத்திலிருந்து இவன் என்ன பண்றது தெரியுமா? ஸ்தோத்திரம். அவனுக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் அதை நிர்ணயித்த அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்திலே போய் அதை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கூடாரத்தை போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை போட்டு மோசே கூடாரத்துக்குள் போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்தில் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். இவன் ஏற ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாரும் நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிருமினால ஒரு கூடாரத்தை போட்டுட்டான். இப்ப போட்டுட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஸ்தோத்திரம். பெரிதான ஒரு காரியம் என்ன வந்தால் ஸ்தோத்திரம், அந்த கூடாரத்திற்குள் நீங்க எதுக்கு வரணும்னா ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவரை தேடும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த கூடாரத்தை போட்டுட்டு பார்த்தா ஒருவரும் இந்த கூடாரத்துக்குள்ள போகல. வசனம் இருக்கிற ஒருவரும் தங்கள் கூடாரத்துக்கு போகாம எங்க இருக்கிறாங்க? தங்கள் கூடார வாசனை நின்று கொண்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மோசே அந்த கூடாரத்திற்குள்ள போய் போகிற வேளையில 2 காரியம் இந்த கூடாரத்தில் இன்றைக்கு அதுதான் பிரசங்கத்தினுடைய உச்சகட்டமான ஒரு வார்த்தை. சொல்லுங்க. அடுத்த வருஷம் படிப்போம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவர் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவர் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கூடார வாசலில் நின்றது. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து தொழுது கொண்ட தேவனை தேட வந்திருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் வாசலிலே நின்று கொண்டு மேக சம்பவம் உங்களை வரவேற்கிறது. நீங்க சாதாரணமான இடத்துக்கு வரவில்ல, ஆசரிப்பு கூடாரம் தேவனை தேடுகிற ஒரு கூடாரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் மேக சம்பத்தினால கர்த்தர் உங்களை மூடி இருக்கிறார். இறங்கி இருக்கிறார். வாசலிலே வந்து இறங்கினது. படிங்க, மறுபடியும் படிங்க. கர்த்தர் மோசேயோடு பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 2 காரியம் இந்த விசேஷித்த ஜெப கூடுகையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் உங்களை ஆண்டவர் தேவ சம்பத்தினாலே நிரப்பும்படியாக. 2வதாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எனக்கு தீர்க்க தரிசனம் எது தெரியுமா? வேதத்தோட வாக்குத்தத்தம் எனக்கு தீர்க்க தரிசனம். நிறைய ஆண்டவர் கிருபையினால் நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் தப்பு இல்ல. ஆனா நீங்க தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். சொல்லுவாரு, நான் சூத்திரம் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துற தீர்க்க தரிசனம். சூத்திரம், நான் பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் தீர்க்க தரிசனம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இது ஒரு தீர்க்க தரிசனம். வேதத்தை நீ வாசிக்கிற பொழுது தீர்க்க தரிசனத்தினாலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் தான் முதல் தீர்க்க தரிசி. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் அப்படியே நடத்தி கொண்டு வருவார். நீங்க இப்போ கேள்வி கேட்கிற, எனக்கு இதுவரை நான் ரட்சிப்பர் ஆகிருந்து எந்த நன்மையும் செய்யல அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருக்க இறக்கங்களுக்கு முடிவு இல்லை. நம்ம ஆண்டோட இறக்கம் முடிவே கிடையாது. போயிட்டே இருக்கும். இறக்கம் போயிட்டே இருக்கும். கடல்ல ஆமென் கரை கண்டுபிடிக்க முடியாத
சொன்னது போல ஆண்டவர் செய்கிற இறக்கங்கள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அது அப்படியே ஸ்டெப்பா கத்த திருமணமாக கத்த நடத்தி கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. இப்போ சோதரன் இந்த கூடாரத்திற்குள்ள போக முடியாம அநேக சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கூடாரத்துக்குள்ள வர முடியல, இந்த மேக கம்பத்தினால நிரப்பப்பட முடியல. இன்னைக்கு இந்த வசனம், கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு அவர்கள் அந்த தகுதியில்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு இந்த கூடாரத்தை கொண்டு வந்து நோக்கம் என்னவென்றால் மேக சம்பத்தினால கர்த்தர்களை நிரப்பும்படியாக. ஏசியை கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சொல்ல முடியுமா? பைபிளை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. எத்தனை பேர் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல மேக சம்பத்தினால கர்த்தர் நிரப்பினார். வனாந்தரத்தில் நான் போயிருக்கேன், பார்த்து ஒரு அரை மணிக்கு கூட, ஒரு மணிக்கு கூட போட முடியாது. அவ்வளவு வேறும் வழியும் அவ்வளவு சூடு. அந்த ஜனங்கள் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெரிய கொடையாகிய அந்த மேக சம்பத்தை கண்டுபிடித்தார். அதை பார்த்து சோத்திரம் எல்லாம் இன்னைக்கு அநேக காரியங்கள் பைபிள் இருந்தால் சோத்திரம் நிறைய சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே நிரம்பி குளிர்ச்சி ஏசியை போல கட்டம் நடத்தினாரு. ராத்திரி அக்கினி ஸ்தம்பம் எதுக்கு தெரியுமா? அந்த நல்ல பனியா இருக்கும், அந்த பனியில குளிரா இருக்கும். 25 லட்சம் மக்களுக்கு சோத்திரம் பெட்சைட் வாங்க முடியுமா? எந்த ஒரு போர்வையும் வாங்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அக்கினி ஸ்தம்பத்தினால கட்ட சூடு, அந்த குளிருக்கு சூடு, அந்த வெயிலுக்கு தடுப்பு, கத்தரத்தை தடைகளை நடத்தினார். அது மட்டுமல்ல, மிருகங்கள் வராத வழிக்கு பெரிய ஒரு அக்கினி ஸ்தம்பங்கள் தேவ கிருபையினாலே ஜனங்களுக்கு நடத்தப்பட்டது. ஆண்டவரை போல நல்லவங்க உலகத்தார் யாரும் கர்த்தர் ஆமே பெரிய ஒரு கிருபை நமக்கு தந்து நான் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஈர துணியை எடுத்துட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போய் நிறையா அப்படியே பார்த்து போகும்போது எப்படியா நம்ம ஒரு பதில் வரணும். ஒரு பதில் வராது, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு பதில் வராது. வாயிருந்து பேசாது, முகராது, செவுடு, அது மொத்தத்திலே செவுடு. அந்த செவுடுக்குமே பத்த கிடக்காம நான் சொல்றேன். ஒரு பதில் உத்தரவாதம் இல்லை. ஆமா, கோழியை கொண்டா, ஆடை கொண்டா, பொங்கலை கொண்டா, எனக்கு அஞ்சாவது தான், எனக்கு வெள்ளத்தவள் தான் எல்லாம் வேற நக்கியது வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு காசு. அதை தான் அவன் புத்தி இல்லாதபடிக்கு நான் அதை சேமித்துக் கொண்டிருந்தேன். கண்கள் திறக்கப்பட்டது. எப்படி திறக்கப்பட்டது? என் மனைவி முதல்ல ரசிக்கப்பட்டு ஒரு வருஷம் எனக்காக ஒரு வருஷம் கழிச்சு நான் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நம்ம வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். யாருமே குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையோ இன்னைக்கு கர்த்தர் சொல்ல உங்களை மேக சம்பத்தினால கர்த்தர் மூடி கர்த்தர் அவன் ஜனங்களை உங்க குடும்பத்திலே எவன் ரட்சிக்கப்படுற, யார் ரட்சிக்கப்படுற, எல்லாரும் ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிக்க போகிறார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள வர முடியாம தங்கள் கூடார வாசல் நின்று அவன் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க என்ன நடக்குது? ஆண்டவர் மோசையோடு கூட கட்ட பேசுறாங்க. இந்த கூட்டத்தை, இந்த சபையில சோத்திரம் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்கிற நிறைய கூட்டங்களுக்கு என்னதான் நடக்குது? இஸ்ரவேலின் திருச்சபையில் நடக்குது, அற்புதம் நடக்கிறது, சமாதானம் உண்டாகிறது, வல்லமை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறது. சாதாரணமானவர்களை அசாத்தியமானவர்களாய் மாற்ற முடியாததான் இஸ்ரவேல் சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வந்தவங்க நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கலாம். வந்தவனமா நீங்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வீட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மறந்து போவது ஆண்டவர் பெரியவர். மோசைக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்தது. அவன் கூடாரத்திலிருந்து வெளியே வந்த உடனே யோசுவா அந்த வாசல் படியிலே படுத்து கிடந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா படுத்து கிடந்ததுனாலே ஒரு காரியம், அவனுடைய காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். உபாகமம் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்க, படிக்க வேண்டாம். அதே ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் கையை இலசுவா மேல வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, என்ன காரியம் சொன்னா தெரியுமா? வாசற்படியில படுத்து கிடக்கிறவர்களுக்கு தருகிற நன்மையை குறித்து
குறித்து ஆண்டவர் இன்றைக்கு திட்டமா பேசுகிறார். ஆராதனைக்கு எப்பொழுது வர வேண்டும், எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும், எப்பொழுது தேவனை தேட வேண்டும், எப்பொழுது ஊழியக்காரர்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு அந்த இருதயம் இருக்கிறதோ அந்த இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் இருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள்ல பரிவர்த்தமா இருந்தபோது யோசுவாவை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். ஏனே வாசற்படியில அவன் படுத்து கிடந்தான். மோசே கர்த்தரோடு கூட பேசுகிற வேளையில வாசற்படியிலே படுத்து கிடந்த யோசுவாவின் இடத்துல கர்த்தர் பார்த்தார். ஊழியம் நீ என்கிட்ட வா, இன்னும் இந்த ஊழியத்தை யோசுவாவுக்கு கொடுக்கும்படியாய் அவன் தீர்க்கதரிசியினுடைய கரம் அவன் மேல் அமர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே எல்லா ஆவியின் வரங்கள் கிருபைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த விசேஷித்த கூடுதலை கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் கொண்டால் வரத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர்களை நிரப்புவதற்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையும் எனக்கு வல்லமை நிறைய பேருக்கு வசனத்தை வியாக்கியானப்படுத்துகிற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கப்பட்டார். நிறைய பேருக்கு ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கப்பட்டார். நிறைய பேருக்கு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் ஆமென் தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் செய்கிற காரியம் வாழ்க்கையிலே அற்புதகரமான காரியத்தை இப்ப மோசேக்கு ஒரு பெரிய ஆண்டவரே என்ன அழைக்கிற பொழுது இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போதும் அப்படின்னு சொல்ல ஆண்டவரே 6 விதமான புறஜாதிகளை முறியடிக்கும்படியாக தேவதூதனை அனுப்பும் என்று சொல்லிற ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு சொல்லி எனக்கு நீர் யாரை அனுப்புகிறார் கேள்வி பாத்தீங்கன்னா வசந்து பாருங்க பார்ப்போம். 10 வருஷம் படிப்போம், 9 வருஷம் படிப்போம், 9 படிப்போம். மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். 11 படிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு ஜனங்கள் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதீங்க. கிடைக்கிற நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன உண்டு? தேவனுடைய மகிமை வாசகம் இருக்கும். கர்த்தருடைய வசனம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உங்கள் மத்தியில வெளிப்படும். இதை நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஸ்தோத்திரம் யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தால் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க போய் பிரசங்கம் பண்ணல, நீங்க வீட்டுல இருந்து மணிக்குள்ள 1 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஊழியம். தெருவில் போற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவரை ஆண்டவர் சொன்னா அது ஒரு பெரிய ஊழியம். பைபிள் எடுத்துதான் எல்லா இடமும் நீங்க பிரசங்கிட்டு போகணும், பைபிள் வேலைக்கு படிக்கணும் அப்படிங்கிறதா இல்ல. ஆண்டவருக்கு நீங்க எதை செய்திருக்கிறது கற்றுக்க அநேகருக்கு நீங்க சூழ்ச்சிக்கும் சொல்லிப்பாருங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க நீங்க சொல்லி பாருங்க. தேவனுடைய பெருமையாக கட்டாய ஆசீர்வதிப்பார். என்ன நடக்குது பாருங்க. இப்ப அவங்க சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் அதுக்கு முந்தி ஒரு 12ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். இந்த ஜனங்களை நீ அழைத்துக் கொண்டு போய் சொன்னே ஆகிலும் என்னோடு கூட இன்னார் வருவேன் என்று சொல்லல. என்றாலும் என்ன கூப்பிடும் போது இந்த பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று, 2வது என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. தேவரீர் நீ சொல்லியிருக்கிறது அல்லவா? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது உண்டானால் நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்வதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பது, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம். மோசே சொல்ற வார்த்தை பத்தி ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, நீயும் நீ அழைத்து கொண்டு வான் ஜனம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப மோசே என்ன சொல்ற? ஆண்டவரே இது ஏன் ஜனம்? உம்முடைய ஜனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை கூடி வர செய்து தேவனுடைய கிருபை, அது ஆண்டவருடைய தீர்மானம், அது தேவ திட்டம். அது இந்த ஊழிய காரங்களுக்கு கர்த்தர் கொடுத்த
தரிசனம் திட்டத்தை வருஷங்களுக்கு முன்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை வருஷம் ஆரம்பிக்கிற போது இந்த கூட்டம் இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற இந்த கூட்டம். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, தேவனுடைய வல்லமை மட்டும்தான் உண்டு. செய்கிறதை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்ன காரியம் நடக்கிறது என்றால், இப்ப அவன் சொல்ற எல்லாம் கண்கள் எல்லாம் கிருபை கிடைச்சிருக்கு, ஏன் கூட யார் வருவான்னு ஒரு கேள்வி கேட்டான். பாத்தீங்களா, ஏன் கூட யார் வந்து ஜனங்களுக்கு தான் ஒரு தூதனை அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. அவன் ஆயுதமான புகழ்ச்சாலையா மேற்கொள்வான். அதை ஏன் கூட என் கண்ணுல கட்டாவது உங்க கிருபை கிடைத்தது உண்மையானால் பாருங்க, தேவன் அவன் வார்த்தையினால் அவன் சொல்லுகிறான், பெயர் சொல்லி அழைத்தது உண்மை என்றால் ஏன் கூட யார் வரா எனக்கு அது பதில் சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லுங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்ற காரியங்களும் பார்த்தீங்களா, என்னுடைய சமூகம் இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு சென்று வந்து கத்து சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல திடமான பாடல்களை கற்றுக் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காக்கிறவே உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காக்கிறவே உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மோசே சொன்ன, ஆண்டவரே யாமுறை யார் வருவா எனக்கு அங்க சொல்லணும். சொல்லுங்க, யார் வருவான் நீ எனக்கு பார்த்து சொல்லணும். சொல்லுங்க, என்ன ஊழியத்துக்கு அழைத்தவர், என்ன பிரசங்கம் பண்ண வைத்தவர், அவன் என்ன சபையை கட்ட சொன்னவர், இப்ப யார் கூட ஜனங்களை நடத்த யார் வருவா? எனக்கு ஒரு தூத வேண்டாம், நீங்க தான் வரணும். நம்ம கூட யாரு வரணும்? கர்த்தர் வரணும். ஆண்டவர் வந்தா தோத்திரம், தூதம் வந்தா லட்சத்துக்கு மேற்பட்டவங்க தங்களிப்பான். ஆண்டவர் வந்தா கணக்கில்லாதவரை கர்த்தர் கொண்டு கணக்கே இடம் நிரம்பி வழிபடியாய் எந்தெந்த இடத்துல காரி இருக்கிற அந்த காரியான இடத்துல கத்திருந்த வருஷத்துல கத்திர வெளிப்பாடு மேடையிலிருந்து பரிசுத்த பர்வத்திலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை, காலியான இடங்களை நிரப்பணும். அதுக்குதான் நம்ம சொல்றோம். நம்மை போல அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடத்துல கர்த்தர் கிருபையினால கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த சொல்லக்கூடிய கர்த்தர் உள்ள மன விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். மன விருப்பம் என்னென்ன மன விருப்பம், ஆசீர்வாதங்கள், ஆத்மாக்கள், வல்லமைகள், ஞானஸ்தானம் வருகிற எல்லாரையும் கர்த்தர் மன விருப்பத்தின்படி ஊழியக்காரோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் 4 வார்த்தை சொல்றாரு. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த பகுதியை நீங்க படிக்கிறதா ஆவியானவர்களுக்கு பலமாய் கர்த்தர் இடைபடுவார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோ. பாத்தீங்களா, அவன் சொல்றான் பாருங்க, நான் அந்த ஜனங்களெல்லாம் அழைச்சிட்டு நீ பாருங்க ஓட தேசத்துக்கு போங்கன்னு சொன்னாரு. இப்ப தூரம் எனக்கு வேண்டாம், நீர் வந்து நீ என்ன உங்களுடைய சமூகம் எனக்கு முன்ன போனா நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுல போக மாட்டோம். காரியத்தை பாருங்க, இந்த இடத்துல இருந்து நாங்க போனோம்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனா இந்த ஜனத்தில் இருக்கிற ஜனங்களை பர்வத்திற்கு கொண்டு போகனா நீர் வந்து நடத்தினாதான் அந்த பர்வத்தை கொண்டு போக. ஆண்டவர் வராத ஒரு இடம் தோத்திரம் அங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
கர்த்தர் வராத இடத்துல ஒரு காரியம் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி மோசே சொன்னது போல நல்ல ஆண்டவரை நீர்தான் வந்து என்ன நடத்தணும். படிங்க மற்றபடி எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததை எதனால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதனால அல்லவா. 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை அவன் கொண்டு போறான். அவன் சொல்ற காரியம் என்னுடைய சாமர்த்தியனுடைய விலன் அல்ல. ஆண்டவர் நீ எனக்கு அழைத்து ஒரு கம்ப தந்தாரு, பாம்பை மாற்றி ஒரு கோலம் தந்தாரு. அது ஒரு பெரிய அற்புதமான காரியம் இல்ல. நீர்தான் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். நீர் வரணும். அதுக்கப்புறம் வார்த்தை படிக்க பார்ப்போம். அந்த படிக்க பூமியில் எல்லா ஜனங்களை பார்க்கிறோம். நானும் என்னுடைய அந்த ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று கற்பனைக்கிறவர்களாக வார்த்தை. சொல்லுகிற காரியம் மறுபடி படிக்க போவாங்க. நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றால் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்ய போகிறேன். இன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து தேவ சமூகத்திலே வந்து என்ன வார்த்தைகளை நீங்கள் சொல்ல போகிறீர்களோ அந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ரட்சிப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, வீடுகளை குறித்து, படிப்பை குறித்து, அந்த பிள்ளைகள் மனம் திரும்புதலை குறித்து எதெல்லாம் நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனமான ஒரு மனுபுத்தனும் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல போகிற காரியத்தை சரியாய் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விசேஷித்தவர்கள் நீங்கள் உலகத்தை மாவட்டத்தில் கர்த்தருடைய திருவிழா கன்னியாகுமரி மாவட்டம் விசேஷித்தத்தை சொல்லுகிறாய். நீ என்ன சொல்லுகிறாயோ அதன்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். கர்த்தர் ஒரே கர்த்தர் சொல்லுவது சொல்லிக்கணும். சீக்கிரமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக நான் முடிக்கப்பட்டிருக்கிறேன். Yeah.
நீங்கள் இருக்கிற இடம் ஒரு ஆசிரியப்பு கூடாரம். நீங்கள் வந்திருக்கிறது தேவ மகிமையினால நிரப்பும்படியாய். உங்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறது மேக சம்பத்தினால கத்தர் உங்களை மூடும்படியாக. ஆமென். அது மட்டுமல்ல, முகமுகமாய் கத்தரோடு பேசும்படியாக. கத்தர் முகமுகமாய் மோசையோடு பேசுகிறது போல இன்னைக்கு கத்தர் வசனத்தின்படி நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவரே எனக்கென்று யாரை நீர் அனுப்பவே? ஒரு கேள்வி, இன்றைக்கு எனக்கென்று நீர் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் கத்தனால் நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். கத்தர் சொன்னார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். இந்த ஜனம் ஆமென் கர்த்தருடைய ஜனம். இன்றைக்கு தேவனுடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். தோத்திரம். நீ சொன்னபடியே நான் உனக்கு செய்ய போகிறேன். தோத்திரம். என்ன சொல்லுகிறாயோ இன்னைக்கு கடைசி வேளையிலே இந்த ஜபக்கூடுகளை கர்த்தரை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தோத்திரம். கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறவன் எவரோ அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இன்றைக்கு கேட்கிறதை கர்த்தர் பெற்றுக் கொள்ளும்படியாக அவன் தேவனுக்கு தரும்படியாக அவன் கர்த்தர் விரும்புகிறபடியாலே தோத்திரம். நீங்கள் விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்தின் முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், விட வேண்டியதை விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னை ஒருமுறை கூட சுத்திகரியும் என்று சொல்லி, என் ஆண்டவரே ரட்சிப்பம் ஒருமுறை கூட கர்த்தாவே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்றவங்க அவருடைய வலது கரத்தை உயர்த்தி விட்டு கீழே போடுவேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு கர்த்தாவே விட வேண்டிய காரியத்தை நான் விடுகிறேன். தோத்திரம். அதை முற்றிலுமாய் விட்டு விடுகிறேன். தோத்திரம். என்ன நீ நடத்தும் ஆண்டவரே. தோத்திரம். என்னை திருவையாயிரும் ஆண்டவரே. என்னை ஒருவரை சுத்திகரியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுகிறதை இந்த இடத்தில் சொல்லுகிறதை கற்றுக் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். தோத்திரம். அவர்களை கேட்டுக் கொடுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் வாய்களை மெதுவாய் திறந்து ஆமென் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆமென். தோத்திரம். நான் உன்னோடு கூட வருவேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். தோத்திரம். இந்த ஜனம் ஆமென் பாக்கியம் உள்ள ஜனம். ஒருவரும் கண்களை திறக்கலாம். நீங்கள் கண்களை மூடி கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கியிருக்கிறது. கூடாரத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கியிருக்கிறது. அதனுடைய என்னென்ன சேவைகளுக்காக இந்த பிள்ளைகள் இன்றைக்கு செபிக்கிறாங்களோ சேவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அவன் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்தை நீங்கள் சொல்லுங்க. அவன் கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் செய்ய போகிறார். கேளுங்க, கேளுங்க, வாய்ப்பு கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். நீங்க கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் நிறைந்திருக்கிறது. அவன் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறார்.
பதிவில் உங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக உங்களுக்கு சொல்றேன். கரம் இறங்கினதற்காக வல்லமை இறங்கினதற்காக சொல்றேன். இந்த ஆச்சரிய கூடாரத்தை எங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டதற்காக உங்களுக்கு சொல்கிறோம். எங்களை நேக சம்பத்தினால மூடிவிட்டபடினால உங்களுக்கு சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைவிடதற்காக உங்களுக்கு சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துமானவர் அந்த இடத்தை ஊழியம் செய்கிற மகளை கத்தர் இன்னும் பலப்படுத்தும். இந்த பொதுமக்களை இன்னும் பலப்படுத்தும். அந்தவரே சோத்திரம் வரங்களும் கிருபைகளும் உண்டாகட்டும். அந்தவரே சோத்திரம் சோத்திரம் பலமாய் கத்திர கருமரங்கள் மகளை கத்தர் பயன்படுத்தும். ஆண்டவரே சோத்திரம் வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவரை ஆறுதலான வார்த்தை, ஆண்டவரை வெளிப்பாடுகள், சுகம், பலன், ஆரோக்கியம், அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவரின் இடத்திலிருந்து வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.